எல்லோருக்கும் வணக்கம். ஒற்றியூர் வள்ளல் முதல் தாம்பூலக்காரர் மெட்ரோ ரயில் ஒற்றியூர் வர பச்சை கொடி சேர்த்தவர் ஐயா வரதராஜன் அவர்களுக்கு வணக்கம். வாழ்த்துறை வழங்கி இருக்கும் கவிமாமணி கார்முகிலன் அவர்களுக்கும் சொல்லின் செல்வன் ஐயா பரசுராமன் அவர்களுக்கும் வணக்கம். தொலைக்காட்சி வர்ணனையை புவியில் தொடங்கி வைத்தவர் மகாபாரதத்தில் சஞ்சயன். குருட்சேத்திர வர்ணனை இன்றும் அதை தொடர்கின்றார் ஜெயா டிவியில் ஐயா ஸ்ரீகவி ஆன்மீக கர்ஜனை. பாரதிதாசரை நெஞ்சில் போற்றும் இரண்டு மோகன்கள், ஒருவர் கிரேசி மோகன், இன்னொருவர் சிவாலயம் மோகன். புலவர் ரமணன் பற்றி யாவரும் அறிவார். குன்றக்குடி அடிகளார் மாணவர், தீபம் நா பார்த்தசாரதி சீடர், வாரியார் சுவாமி வாழ்த்துப்பா பேறு கொண்டவர், எழுத்தாளர், கவிஞர், பதிப்பாளர், வர்ணனையாளர், நல்ல ஆசிரியர். இன்று இன்னும் ஒன்று, கொரோனா இருட்டிலும் திருப்புகள் ஒளி மங்காது கணினி வழி பேச்சொலி தந்தவர். அவருடைய திண்மை வாழ்க. அடியார் பலருக்கு சக்தி வாழ்வு, சில அடியவருக்கு முக்தி வீடு. இறைவன் நல்லவனா கெட்டவனா? உலகை வளைத்து அகலாது நிலைத்து ஆட்டுவிக்கும் கொரோனா நல்லவனா கெட்டவனா? கை கொடுக்கும் இங்கிலாந்து இளவரசரும் இரு கை கூப்பி இந்திய வணக்கம் பயின்றார். ஒட்டி தழுவி வரவேற்கும் நாட்டினர் எட்டி நின்று தலை வணங்கினார். மஞ்சள், மிளகு, இஞ்சி எல்லாம் தலை சிறந்த மருத்துவரானார். ஹோமியோ, சித்த, ஆயுர்வேதம் எல்லாம் பயன்பாட்டு வெளிச்சம் பெற்றனர். அவசர கதியில் இயங்கிய உலகம் அசைவற்று நின்றது. இவ்வளவு வல்லமை நுண்குருமிக்கு தானே வருமா? இறைவன் தானே அனுப்பி வைத்தானோ? உருத்திரனே நுண்குருமி உருக்கொண்டானோ? உலக வானில் சமாதான புறா இல்லை. ஆக்கிரமித்தது போர் படையெடுப்பு, போர் விமான படையெடுப்பு. வறுமை நாட்டிடை மாந்தர் பசி பிணியில் சாதல். வளமை நாட்டு தலைவர்க்கில்லை ஈகை. மனித நேயம் மரணித்து போனதோ? மனித நேயம் மரணிப்பின் மனிதரை கொல்லல் இறைவன் முறைமையோ? ஐயனே ஒரு விண்ணப்பம், நல்லோர் தீயோரை ஒரு சேர தண்டித்தல் முறையோ? மொத்த உலகமும் இன்று பூமி சிறையில் தயை கூர்ந்து விடுதலை செய். அருளாளர் வசம் புத்துலகு செய். அசுரனை வென்று தேவரை காத்தான் சேனாபதி முருகன். அவர் தாழ் பணிவோம், கொரோனாவை வெல்லுவோம். நன்றி, வணக்கம். சிம்மன்புரம் சீதாபதி அவர் எல்லாம் அவர் ரசிகர்கள். அவங்க தான் இவங்க எல்லாம் செஞ்சு எங்கள் அப்பா பற்றி சொல்கிறாங்க. இப்போ என்ன யாரும் சொல்றதில்லை. சுபாஷ் கவி அப்பான்றாங்க. ஏன்னா அவர் சன் டிவி. அடுத்தது